சூர்யாவோட அக்காவும் தங்கச்சி பண்ணுற வேலைலாம் சுத்தமாக தாங்கவே முடியல. என்னன்னு பார்ப்போம். நந்தினி வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சுந்தரவழி அம்மாட்டையே பேசிடுவோம், அவங்கள்ட்டே சொல்லிடுவோம், இங்கே இருக்க சுத்தமாக எனக்கு பிடிக்கல, என்னை ஊருக்கு அனுப்பி விட்டுருங்க, நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணி என்னை அனுப்பி விட்டுருணும் அப்படின்னு சொல்லி பேசலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து சூர்யாவோட அக்காவுக்கும் தங்கச்சிக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்க வெளில போயிட்டாங்கன்னா வேறு யாரையாச்சும் அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து அடிமையாக வச்சுக்க முடியும், அப்போ தான் நம்ம வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து அவங்க அம்மாட்ட பேச விடாமையே தடுத்துட்டு இருக்காங்க. நந்தினி வந்து அவங்க அம்மா வந்து போகிறாங்க, காரை நிறுத்தி பேசலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்பவே அவங்க இன்சல்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. வீட்டில் பார்த்தா அவங்க வந்து நிறைய டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காங்க, வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க காஃபி குடிக்க போகிறாங்க. அவங்க சூர்யாவோட தங்கச்சி அப்படியே நைஸாக தள்ளி விட்டுறாங்க, காஃபி ஊற்றிடுது. இதில் வந்து நந்தினிக்கு இந்த இது சம்மந்தமே கிடையாது. ஆனால் நந்தினியை போட்டு அவ்வளோ திட்டுறாங்க எல்லாருமே. சூர்யாவோட அம்மா சொல்லவே வேணாம், அவ்வளோ திட்டுறாங்க. எனக்கு இது ரொம்ப முக்கியம், நீ எதுக்கு இங்கே வந்த, அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. நந்தினி வந்து ரொம்பவே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம சூர்யா வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வெளில போயிட்டுருக்காங்க, நீ வந்து வண்டியில் ஏறு, வா போகலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதே வந்து அவங்க அம்மா வெறுப்பேற்றுறதுக்கா இல்லை நந்தினி மேலே உண்மையாக கேரிங் வந்திருக்கான்னு தெரில. சூர்யாவுக்கு உண்மையாகவே நந்தினி மேலே கேரிங் வரணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.